உடம்பு வேறு சரியில்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் உடம்பு சரியில்லை. ஆஹா. அதனால் டாக்டரு சாப்பாடு ரைஸ் ஐட்டம் சாப்பிடாதீங்க, கஞ்சி குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கஞ்சி வைக்கலான்னு இருக்கிறோம். பார்ப்போம். ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு டேய் டேய் முடியும். வெடிச்சிடாத. நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை செய்ய மாட்டோம். சாப்பாடை தட்டி எடுக்க மாட்டோம். சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டோம். எல்லாத்துக்கும் அம்மா அம்மா அக்கா அம்மான்னு நான் வெளியே வரும். வேலைன்னு வந்துட்டு வேலை நல்ல வேலை நம்ம தான் செய்யணும். வெளி பேச்சுலர்ஸ் லைஃப் இப்படிதான். இப்போ தெரியுது வீட்டோட ஆரம்பி. நான் தெரியல இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? யாராவது பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் போடுங்க. கஷ்டப்படுறவங்களும் கமெண்ட் போடணும், பிரச்சனை இல்லை. வருமா ஆனா வராது. பாட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. குரல் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த பெங்களூர் தமிழ் இந்த தமிழ் ரெண்டு மிக்ஸு, அதனால் கொஞ்சம் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தமிழ் தெரியாது, தமிழ் பேசுவேன், அவ்வளோ பேசுவேன். இங்கே தமிழ்நாடு தமிழுக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்லாமல் பிளாக் போடவும் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பேசவும் தெரியாது. இதனால ட்ரை பண்ணுறேன். இது தப்பாக நினச்சிக்காது. வந்து இப்ப நான் என்ன உன சொல்றது? பணம்லாம் ஆசை பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபோனில் என் வாய்ஸ் சரியாக கேட்காது, அது ஒரு பிரச்சனை. சரி இப்படி கேட்டால் கேட்குது பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேக் தான் ஆகி பதட்டம் பேசுறதுக்கு அவ்வளோ தேவை. போக போக பழகிடும். இந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைய பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டோம், ட்ரை பண்ணுவோம். இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அதனை மறக்காது, அதனை மறக்காது, அதனை மறக்காது. வாய்ஸ் எல்லாம் ஓகே, பரவாயில்ல ப்ரோ, பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனர்ஜி வரும். பண்ணலாம், அப்புறம் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அது வரும். நம்ம டெய்லி பிளாக் பண்ணுறது. நீங்கள் எதுவுமே சொல்லணும்னா எதுவுமே வாங்க முடியாது. அதான் உடம்பு சரியில்லை. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். கிளைமேட் ஒத்துக்கிற போல. அதனால நேற்று நைட்டு கொஞ்சம் சத்தமே காணும். தண்ணி மட்டும் வந்து போகுது.
நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். வாசல் சின்ன வயசுல இருந்து விசில் வந்தா எடுத்து விளையாடுறது. கஞ்சி ரெடியானா சரி. எத்தனை விசில் வரணும்னு தெரியல. கஞ்சி ஆனா சரி. கஞ்சிக்கு எத்தனை விசில் வைக்கணும்னு தமிழ் தெரிஞ்சாலும் बैगन ஜாலியா இருக்குல்ல. கஞ்சி ரெடியா போ. ஃபுல்லாக போகணும். விசில் ஃபுல்லாக போகணும். இதுக்கு முன்னே எடுத்தா விளைஞ்சிடும். அப்புறம் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். விசில் போயிடுச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி. கஞ்சி சாப்பாடு இருக்குது. கஞ்சி கூட இருக்கும் வீட்டில். அப்பா நம்ம தானே. இப்படிங்க முதல்ல சாப்பிட போகிறோம். நான் கொப்பி வச்சு போகிறேன். நம்ம டேஸ்டிங்காக கொடுக்க போகிறோம். நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க முதல்ல சாப்பிட போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபஸ்ட்டு வெந்து தான் போகும். வெந்திருக்கு. கஞ்சி ரெடி. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தயிர் சூடு சுட சுட கஞ்சி. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா அவன் ஆறான் பச்சைக்க பச்சை